ஆத்மாவுடைய இருதயங்களை ஏவி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் கிருபைகளோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமையாம் இந்த வேளையில் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாடல் பாடி கர்த்தரை கிறிஸ்துவின் அடைக்கலம். Come
224வது பாடல் இந்த இயேசுவே நல்லவர். அவர்
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறதாக தேவாதி தேவனுடைய பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் இறங்கி வரத்தக்கதாக ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய மகிமை இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக வாய் திறந்து ஊக்கமாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமே தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறாரே தேவகுமாரனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி காலாதா ஷபலபக தீகபலப ஷபலுடலபல. ஓ தேவகிருபை ராஜாவே 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரதேவி முத்ரா 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 முத்ரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாவே ராஜாவே நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர். ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் நான் ஒரு பதிகத்திலே புறப்படக்கூடிய ஸ்தோத்திரி. மகா பிரசுத்தமும் கிருபையும் இரக்கத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்திலே கூடிய நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய ஆத்மாவோடு பேசும் வீடுகளில் ஆராயும் போது நம்மை வெளிப்படுத்த உதவி. கர்த்தாவே இந்த ஹாஸ்பிட்டல் போய் கூடியதானே ராஜனுக்காக பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். இப்ப வருவார்கள் திருப்பி வரும்போது இந்த நல்ல நட்சத்திரம் அடைய காணப்படுகிற கர்த்தர் உதவி. எல்லாரும் கூடிய யாவருடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் போது தேவனுடைய கிருபை அருமையான தமது மகனோடு கூட இருக்கணும். அது மாதிரி பலத்தால் இடைக்கட்டும். தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தணும். தேவனுடைய வல்லமை தேவ அபிஷேகம் அது மாதிரி மூடுவதாக நடத்துகிற தூதர் வெளிப்படட்டும். பரலோகத்தின் தேவன் எங்களோடு இடைவிடும். எல்லா தடைகளையும் நம்முடைய நாமத்தை பயன்படுத்த சிந்திக்கிறோம். தொடர்ந்து புறப்படும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். வேத புஸ்தகத்தின் சங்கீதமாக நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 66வது சங்கீதம். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம். மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள்.
தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரனிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்தேன். ஆட்டு கடாக்களின் இன்னும் புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் செபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியாக நான் ஸ்தோத்திரிப்போம். தானே ஒவ்வொரு பகுதி கர்த்தரை பொறுப்பெடுக்கக்கூடியதை ஸ்தோத்திரிப்போம். எல்லாம் தடைகளை முறியடித்து தேவ மகிமை விளங்க பண்ணதை ஸ்தோத்திரிப்போம். தாவாய தேவரை ஸ்தோத்திரிப்போம். மோனாய இயேசு ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரிப்போம். எவரைக்கான தகுதி கொடுத்ததை ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் ஆரோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் ஆரோகர கீதங்களால் எப்போதும் ஓரேகே பாடி சந்திக்க ஆவேன் அந்தவரே ஓமனே ஓரேகே பாடி சந்திக்க ஆவேன் அந்தவரே ஓமனே ஸ்தோத்திரமே சோராதா ஓமனே ஸ்தோத்திரமே சோராதா ஸ்தோத்திரமே சோராதா ஓமனே ஸ்தோத்திரமே சோராதா தேவாதி தேவன் இந்த நாளின் விதமாக அவரை ஆராதிக்க கிருபையும் அவருடைய அளவற்றதான அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் வெளிப்படுத்தி அவர் சமூகத்தை கொண்டு வந்த முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் நாம் வாசி கேட்டதானே அருமையான சங்கீதம் ஆகிய இந்த பாடலை பாடிய சங்கீதக்காரர் தேவன் நாமத்தை உயர்த்துகிறதை நாம் பார்க்க மூன்றாவது வசனத்தை ஒன்று வாசி. தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பாருங்க, தேவனுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்களாம். அவ்வளவு பயங்கரமான கிரியை செய்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். மனிதன் தேவனுக்கு விரோதமாக எழுப்பும் போது தேவன் தன்னுடைய கிரியை பயங்கரமாக வெளிப்படுத்துகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், எந்த கிரியை தேவன் செய்தால் 6ஆம் வசனம் வாசிப்போம்.
கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரின் களி கூர்ந்தோம். அங்கே கடலை உலர்ந்த தரையை போல மாற்றி விட்டாராம். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். இந்த சம்பவத்தை நாம் பழைய பாட்டில் நாம் படிக்கும் போது, செங்கடல்ல வரும்போது தேவனுடைய ஜனத்தின் கால் தண்ணீரில் பட்டவுடனே 2 பக்கமாக தண்ணீர் பிரிந்து மாறுது. ஆற்றிலே அவருடைய கால் கடந்து இதோ பட்ட உடனே தானே அந்த தண்ணீர் வற்றி போது. இவ்வளவு பயங்கரமான நிலையில கற்ற அதிசயங்களையும் பயங்கரமான காரியங்களை கற்று செய்தார். அந்த தேவனை நாம் இவ்வளவு மேன்மையாக நாம் நினைக்க வேண்டும். ஆனாலும் ஜனங்கள் தேவனுக்கு நன்மைகளை மறந்து போனார்கள். ஆனால் தேவன் திரும்ப திரும்ப அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து தேவனுடைய அதிசயமாக நடத்தினார். கீழே நாம் பார்க்கும் போது அதனுடைய 11ஆம் வசனங்களை வாசிப்போம். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர் எங்கள் தலைமையை ஏறிப்ப பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்பிலே வருத்தமான பாரத்தை ஏற்றினேன். சில நேரங்களிலே தேவன் தம்முடைய ஜனத்தை சோதிக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சோதிக்கிறது போல, தண்டிக்கிறது போல அநேக நேரங்களிலே வருத்தமான பாரத்தை நாம் சுமக்க வேண்டிய நேரங்கள் வருகிறது. மிகவும் சஞ்சல அடைய வேண்டிய நேரம் வருகிறது. மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன் அப்படின்னா, நாம் செய்யாத காரியத்தை நாம் செய்தோம் என்றும், பேசாத காரியத்தை பேசினோம் என்றும், ஐயோ நமக்கு எதிராக பொய்யான வார்த்தைகளை பேசி நம்மை இகழ்ச்சியாக இழிவாக நமக்கு எதிராக செயல்படும் நிலையை பார்த்தால் மிகவும் பயங்கரம். பார்க்க தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம். தீ தண்ணீர் என்பது பெரிய சோதனைக்கு அடையாளம். மனுஷனுடைய எரிச்சலின் ஆவிக்கு அடையாளம். பொல்லாமையாகிய சத்துருக்கள் தீயை போல தண்ணீரை போல நமக்கு எதிராக எழும்பி, நமக்கு எதிராக, நம் பிள்ளைகளுக்கு எதிராக, நம் குடும்பத்துக்கு எதிராக செயல்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நாங்கள் இப்போ எங்க இருக்கிறோம்? செழிப்பான இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு அவர் தீயின் தண்ணீர் என்பது சோதனைகளை தாண்டி அனிமைக்கு நிலை வந்தால் அடுத்த நிமிடத்தில் ஆண்டவரை எங்க கொண்டிருக்கிறார்? ஒரு செழிப்பான இடத்தில், சமாதானமான இடத்தில், ஒரு இடைப்பாதான இடத்தில், ஒரு அந்நிலை சொல்லுவோம் ஒரு இடைப்பாதான ஒரு இடத்திலே நம்மை கொண்டு விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ வாசிப்போம் 17ஆவது வசனம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். பாருங்க, வேதனைகளும் சோதனைகளும் நெருக்கங்களும் அதிகரிக்கும் போது நம்ம ஆண்டவர் நோக்கி நம்முடைய வாயினால் கூப்பிட வேண்டும். நம்முடைய நாவினால் அவர் புகழப்பட வேண்டும். அவர் புகழுடைய நாமம் புகழப்படும் போது, நம்முடைய ஆபத்தில் அவர் போய் கூப்பிடும் போது அது நமக்காக இறங்கி வேண்டும். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? 18-19 வசனங்களை வாசி. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ நம்முடைய இருதயத்துல எப்போ சுத்த இருதயம் இருக்கணும், அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நான் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருந்து தேவன் நோக்கி நான் கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்டால் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறார், என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். காரணம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை நான் கொள்ளவில்லை. நான் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் முழுமுழுங்கவில்லை. எந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு நான் நன்றியை நான் செலுத்தினேன். என்ன செலுத்தினாரா? இதை கர்த்தரை சர்வாங்க தகவல்களை செலுத்தி ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் நெருக்கம், என்ன சோதனை, துன்பம், பரியாசங்கள், பல நெருக்கடி, கட்டாசங்கள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை நாம் புகழ வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும்.
ஆண்டவர் நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். சுத்த இதயத்தோடு ஜெபிக்கணும், முழு இதயத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் எதிராக எழுந்த சோதனைகளை சத்துருக்கள் முன்பாக நம்மை வெட்கத்துக்கு உட்படுத்தாதீர்கள். எல்லாத்தையும் தேவன் தந்து நடத்துவார். இதுவரை நம்முடைய ஜெபத்தை நாமே கேட்ட தேவனுக்கு நன்றியாக தேவன் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். யாராவது சாட்சி எல்லாரும் சொல்லலாம். சாட்சி என்ன சொல்லுங்க? நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் ஒருவன் இது இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருவரும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பாடும்போது தேவ சமூகத்திலே காணப்படுவோம்.
பரலோகத்தின் தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபெறத்தக்கதாக, பரலோகத்தினுடைய மகிமை கண்டு வெளிப்படுத்தக்கதாக, கூடியவனுடைய வாழ்க்கையில தெய்வீக ஆசீர்வாதத்தால் சுதந்திரிக்கத்தக்கதாக, இதனால் பகுதிகளில் வீடுகளில் இருந்து கத்தரை ஆராய்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்மையுள்ளோமாக கத்தருடைய சமுத்திரத்தை ஆராய்க்கத்தக்கதாக, பரலோகத்தின் தேவனுடைய மகிமை தோன்றி பண்ண எல்லாரும் ஏகோபித்து நான் தெரிவிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரா. கர்த்தாவே உம்முடைய கிருபை, பரலோகத்தின் தேவனே உம்முடைய கிருபை, இரக்கத்தின் தேவனே உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நம்மை நல்லவர்களுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரமுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து பாடல் மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக, காணிக்கை மூலமாக, விளையாட்டு வசனங்கள் மூலமாக நாமத்தை மேம்படுத்த தேவனை தந்த பிரதான கிருபைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்திலே கூடி இந்த ஆலயத்தில் ஆசீர்வதியும். இந்த நாட்களில் சரியான எல்லாரும் கூடி இதை ஆராய்க்க முடியாதபடி கர்த்தாவே பல தடைகள் இருக்கிற தடைகளை உடைக்கணும். வீடுகளுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை கிருபை வெளிப்படுத்தும். கர்த்தாவே தருமையான இந்த வேளையிலும் கூட உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே பலவிதமான வியாதியோடு, நெருக்கத்தோடு, பத்திரத்தோடு, பிரச்சனையோடு, பலகீனத்தோடு கர்த்தாவே காணப்படுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த கொரோனா சீற்றையின் மேல் அதிகரிக்காதபடி கர்த்தர் அலைகளை அடங்கத்தக்கதாக நம்முடைய கருத்தை நீட்டும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் விசேஷமான கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதி. நூத்தனையான பலங்களும் நன்மைகளும் பிள்ளைகள் பெற்று மேன்மையடைய கர்த்தர் இலக்கத்தை முடியாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதி. உங்களுடைய படிப்புகளை ஆசீர்வதி, உத்தியோகங்களை ஆசீர்வதி, உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதி. நூறத்தினான ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் இலக்கத்தில் அலங்கரிப்பீராக இதை தாழ்கிறோம். சமூகத்திலே பொறுப்படும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையோடு வந்து தம்முடைய தாசத்தை கருத்திலிடும். தேவனுடைய தூதிகளை, வசனங்களை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். துதி கனம் மகிமையா இவளை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது நமக்கு நன்மையான காரியம். நாம் ஆண்டவருடைய முகமூடி போட்டுருங்க. ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பூர்ணமாய் சுதந்திரிக்கவும், ஆண்டவருடைய மேன்மையான நன்மைகளை, ஈவுகளை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக இந்த வாழவும் கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் செலவு கற்றுக்கிறார். சாமி சரி, இன்றைக்கு பயங்கர கொரோனா சீற்றத்தினாலே லாக்டவுன் போட்டிருக்கிறார்கள். அது மக்களுக்கு நேர்களுக்கு இதை பற்றி தானே இன்னும் சரியான அறிவுகள் கிடைக்காத போல் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதுமே நம்மை பாதுகாக்க நாம் சரியான பிரகாரம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கவும், நம்மை பாதுகாக்கவும் நிறைய ஞானத்தை, அறிவை ஆண்டு தந்திருக்கிறார். வெளியே போக மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் போதும் முகக்கவசம் அணிவது நல்லது. அவரவருடைய சரீரத்துக்கு மிகவும் பிரயோஜனமும் பாதுகாப்புமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சொந்தம் வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய சாட்சியும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய தாசர் குஜராத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த சபையில் இருந்து எழுப்பப்பட்ட அருமையான மிஷனரி அவர்கள் நம்மால் என்ற அளவுக்கு அவர்களுக்கு தாங்கள் பண்ணுகிறோம். அதெல்லாம் போதாதவர்களுக்கு கீழாய் சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தேவன் வலிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து ஊழிய பகுதியிலே அருமையான தமது மகனையும் கூட இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு அந்த வலிமையை கருத்தெடுக்க வேண்டும். அநேக சந்தர்ப்பங்களிலே அடிகளும் உதைகளும் வேதனைகளும் காவலிகளும் வந்து மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை கைவிடாத பாதுகாப்பு பெரிய கிருபை. ஒரு ஊழியர் அடிக்கப்பட்ட அடியினாலே ஒரு கண் தெரியாதபடி ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஆண்டுக்கு இறக்கமாக நின்று கொண்டிருக்கிறார்கள்.
தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். பரலோகத்தில் நம்மோடு பேச நாம் யாரும் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு காணப்படுவோம். தேவனுக்கு ஆசிரியர் இப்பொழுதும் கூட தாசகத்தின் வார்த்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் அதிசயமாக என்னுடைய ஊழியத்திலே அதிசயமாக தேவனாகிய கர்த்தர் வழிநடத்தி வந்தார். உடன் ஊழியர்கள், சபை விசுவாசிகள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள். யுத்தநாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விசை தேவனை நோக்கி பார்க்கலாமா? தேவனாகிய கர்த்தர் வேத வசனங்களின் ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்தபடியாக, சபை கேட்ட தூதுகளை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தபடியாக, கேட்கிற யாவருடைய உள்ளங்களில் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கு ஜீவன் உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவரிடத்தில் எல்லா நன்மைகளும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் வருகிற எந்த ஒரு மனிதனையும் அவர் ஆமென் வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். இத்திரத்தோளமே கோவாசராயிற்று, இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி, இத்திரத்தோளமே கோவாசராயிற்று, இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி, பொன்னுவில்லாய் மயில் சித்தத்தை உயர்த்தி, இத்திரத்தோளமே கோவாசராயிற்று, பொன்னுவில்லாய் மயில் சித்தத்தை உயர்த்தி, இத்திரத்தோளமே கோவாசராயிற்று, இத்திரத்தோளம்
சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமுத்திரராய் நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆமை நாள்யா வேத வசனங்களை, உம்முடைய ஆமை நாள்யா அற்புதமான வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிற யாவருடைய உள்ளங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபை கேட்ட தூதுகளை நீர் வெளிப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் இருக்கிற ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசித்த வேத பகுதியை மீண்டும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதனுடைய 21வது அதிகாரம் அந்த 31வது வசனத்தை வாசிக்கலாம். குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்? ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நாளிலும் நான் எந்த வேத பகுதியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்த வேத பகுதி ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி, இன்றைக்கு நாம் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்களே தவிர எந்த ஒரு மனிதனும் தான் எப்பொழுதுமே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதுமே தான் சோதனைக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும், எப்பொழுதுமே தான் ஆசீர்வாதத்தை விரும்பாத மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் விரும்புகிறது கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த ஒரு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்கள் அடையாளங்கள் ஜெயமாக இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது வர வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரால் தானே வருமே தவிர வேறு எந்த ஒரு மனிதனால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா, மனிதனிடத்திலிருந்து ஒரு ஜெயத்தையோ இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது கொஞ்ச நேரம் தான் நமக்கு அது சமாதானத்தை கொடுக்கும். ஆனால் மெய்யான தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை கொடுத்து நம்மை ஜெயமாக நடத்தும் பொழுது மற்ற மனிதர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்திலே நான் எப்பொழுதுமே என் உடல் ஊழியக்காரர்களுக்கு எல்லாருமே விசுவாசிகளுக்குமே நான் சொல்ற ஒரு காரியம், நடத்துகிற தேவனை நினைத்து பாருங்கள். அடுத்தபடியா சொல்றது தேவன் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. கழிந்த முதல் லாக்டவுன் வார நேரம் அங்குள்ள சூழ்நிலையை எனக்கு சரி கிடையாது. அப்பொழுது பயங்கரமான கஷ்டம். ஆனால் நான் யாரிடமோ எதுவுமே சொல்லவே இல்லை, வீட்லயும் யாரிடத்திலும் ஒன்றுமே சொல்லவில்லை. போன் வரை எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி போன் வந்தாச்சுன்னா போன் அட்டன் பண்றதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துருது, நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரொம்ப வித்தியாசமான பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலைகள். அப்ப நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன், ஆண்டவரை எப்படியாவது நீர் அற்புதத்தை செய்யணுமேன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் அப்படியே என்கிட்ட பேசிய மாதிரி ஒரு சத்தம், எலியாவை காமத்தை கொண்டு போஷித்த நான் உன்னை நான் போஷிப்பேன், உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான விசுவாசம். அப்படியே ஜெபம் முடிச்சுட்டு அடுத்து அப்படியே ஊழியக்காரர்கள் சொன்னேன், கண்டிப்பா ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். அதனால எல்லாரும் தைரியமாட்டப்போ பயப்படான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. 2 நாள் தாண்டது. அப்ப கூட உள்ளவங்க சொல்லியாங்க, பாஸ்டர் நீங்க தான் சொன்னீங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு, நாளைக்கே செய்வாருன்னு சொன்னீங்க, 2 நாள் போயாச்சு, இன்னுமே எந்த ஒரு அற்புதமே நடக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்திருக்காரு, பொறுமையா காத்திருந்தேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் திடீர்னு வழியில ஊழியத்துக்கு கிளம்பணும். அப்ப பக்கத்துல ஒரு ஜெபத்துக்கு. அப்ப அதே பகுதியில் உள்ள ஒரு ஆள் வார்டு கவுன்சிலர் அவர் என்ன பார்க்க வர்றாரு. பார்த்த உடனே சொல்லியாரு, என்ன சார் தான் கூப்பிடுறாரு, சார் உங்களுக்கு லாக்டவுன் ரொம்ப கஷ்டமா இருக்கலான்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லி, உள்ளாடி பயங்கர கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு அப்படி ஒண்ணுமே தெரியலையே, ஆண்டவர் தானே நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப உடனே சொல்லியாரு, இல்ல நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கேச்சுல, எனக்கு முன்னாடி ஒரு யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதாவது உதவி பண்ண. அப்ப நான் சொல்றேன், சரி உங்களுக்கு என்ன பண்ணதுனாலும் நீங்க சபையில மற்ற ஊழியராக இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நீங்க எல்லாம் காரியத்தை பண்ணீங்களான்னு. அல்லேலூயா. சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். நான் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் நல்ல திருப்தியா சாப்பிடக்கூடிய எல்லா சாதனமும் உள்ளாடிட்டு. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு புறவுமே இல்லை. அல்லேலூயா. என்னெல்லாம் சாதனை உண்டோ பெருமையில என்னெல்லாம் உண்டோ எல்லாம். அல்லேலூயா. அப்ப நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், இது எப்படி நடந்தது? சபைக்கு ஆராதனைக்கு வராத ஆளு, நம்மளை எல்லாம் பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது, கை தட்டினாலே அவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரிப்பட்ட ஆளுக்குள்ளாடி எப்படி ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்க முடியும்? நம்ம என் கூட உள்ளவர்கிட்ட சொல்லி அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட உள்ளவங்க சொல்லியாங்க, நம்ம ஜெபம் பண்ண ஆண்டு எப்படியா தேவையை சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லை என்னால அவரை போய் பார்த்து கேட்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப அவர் வந்து சொல்லியாரு, 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஏவுதலா இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், யாரோ வந்து என்கிட்ட சொன்ன மாதிரியே இருந்துட்டு. அல்லேலூயா. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்ப அந்த டைமை நான் அவர்கிட்ட கேட்கேன், இது எத்தனை மணி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்லியாரு, சாயங்காலம் ஒரு 6 மணி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நானும் அதே டைம் தான் ஜோம் பண்ணி, அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசியாரு, எலியாவை காவத்தை கொண்டு போஸ்ட் மாதிரி நான் ஒண்ணு போசிக்கிறேன். அல்லேலூயா. எங்களோட விசுவாச ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையான ஜனங்கள். அப்ப சாதனை எல்லாம் வந்துருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நமக்கு இருக்கிறது 2வது பார்த்துக்கலாம். எங்கெங்க சாதனை எல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்க கூட எல்லாருக்கும் போட்டு இந்த சாதனத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதான் சொல்லலாம், ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது அது யாரை கொண்டாலும் ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்யலாம். அல்லேலூயா. நாம நினைப்போம், இந்த மனுஷன் மூலம் தான் என் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும், இந்த மனுஷன் மூலம் தான் அற்புதம் நடக்கும். கிடையாது. அல்லேலூயா. நாம் நினைத்திராதது, நாம் சிந்தித்திராததுமான பெரிய காரியங்களுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே என் சபையில சொல்றது, நீங்க ஒரு தடவை வந்து ஆண்டவர் அனுபவிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அனுபவிங்க. புதிய ஜனங்கள் வந்ததுன்னா அப்படிதான் சொல்றது, புதிய ஜனங்கள் எங்க விசுவாசிகள் சொல்லுங்க, ஒரே ஒரு டைம் வந்து பாருங்க. நீங்க வந்துட்டாலே உங்க பிரச்சனை எல்லாமே மாறும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டம், சோதனை, உபத்திரவம், பாட, துக்கம் எல்லாம் இருந்தாலுமே ஆண்டவருடைய சமூகத்துல வரச்சுல பரிபூர்ண சமாதான சந்தோஷம். அல்லேலூயா. எவ்வளவுதான் மன கவலையா இருக்கு. என் சபையில அடிக்கடி சில டைம் நான் ஆராதனை நடத்துறது வந்து ஆராதனை தொடர்ந்து இன்னொரு எனக்கு வந்து பயங்கர துக்கம், அப்படி பயங்கர டென்ஷனா இருக்கும். நாளைக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு என் உடனுடைய நாள் ஆராதனை நடத்தியது. அப்ப அந்த ஆராதனையில் உட்கார்ந்திருக்க நேரமே அந்த துக்கம், கண்ணீர், கவலை எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. அந்த ஆராதனையிலே வந்து ஆண்டவர் வந்து கிரியை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசிக்கலாம், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பாடும் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து அநேக இடத்துல வந்து நடக்கக்கூடிய காரியம், நாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம். நாம் எதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம்? அல்லேலூயா. என் ஊழியத்துல நிறைய அற்புத அடையாளம் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து நான் வந்து இது பண்ணியது கிடையாது, அதெல்லாம் பெரிய காரியமாட்டி கிடைக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஒண்ணு அழைச்சிருக்கேன், நீ பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிட்டு போ. நீ பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது பிசாசுவோட வியாதி சுகமாவும் இந்த அற்புதம் எல்லாம் நடக்கணும் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. அற்புத அடையாளம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என் சபையில புதுசா ஒரு ஆள் வருதுன்னு சொன்னா நிறைய பேர் அற்புத அடையாளத்தை பார்த்து தான் வாங்குது. நான் முதல் சொல்றது, ஆண்டு வந்தாச்சுன்னா பரலோகத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சான்னு சொன்னாச்சுன்னா நீ பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. மற்ற மாதிரி நாளில வானத்திற்கு பூமிக்கு கீழே வேற எந்த ஒரு நாமமும் நமக்கு வந்து கொடுக்கப்படையில. இயேசு சொன்னாலே அற்புதம் நடக்கும். நான் நிறைய பேர் சொல்லுவேன், நிறைய ஜனங்க வருவாங்க, அற்புதத்தை வேண்டி வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு அற்புதம் நடந்த உடனே பின்வாங்கத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நமக்குள்ளாடி ஒரு தீர்மானம் இருக்கணும். அல்லேலூயா. நாம் எடுக்கிற அந்த தீர்மானத்துல வந்து நாம வந்து உறுதியா இருக்கணும்.
அல்லேலூயா. கடந்த ஜூன் மாசம் நினைக்கிறேன், மே மாசம் நினைக்கிறேன், ஜூன் நினைக்கிறேன், என் கூட ஊழியத்தில் இருக்க மெயினா இருக்கிற ஒரு ஆள். அவரை கீழே 30 கிராமங்கள் உண்டு. அப்ப ஊழியத்துக்கு போனோம். காலம் என்கிட்ட கேட்காரு, என்னை ஊழியத்துக்கு யாரும் போகணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்களும் போனா நானும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாயங்காலம் மத்தியானம் போன் எடுத்து அன்னைக்கு 3 இடம் ஒரே நாளில் விசிட்டிங் போனோம். அப்ப நான் சொன்னேன், 2 இடத்துக்கு நான் போறேன், ஒரு இடத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு சொல்றேன், 2 இடத்துக்கு நீங்க போங்க, மற்ற ஒரு இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க ஊழியத்துக்கு கிளம்பி கேட்டாரு, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க, உங்க பையனை கூட்டிட்டு நான் ஊழியத்துக்கு போறேன். அவர் 2 பிள்ளைங்க, பையன் இவனுக்கு ஒரு 21 வயசானது, ஒரு பொண்ணு அதுக்கு 13 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப ஊழியத்துக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 6 மணி இருக்கு, 6:30 போல கிளம்பிட்டாங்க. அடுத்து நான் ஊழியத்துக்கு கிளம்பு ரெடி ஆகி கதவை பூட்டின உடனே போனுக்கு மேல போன் வந்துட்டு இருக்கு, 2-3 போன் இருக்கு. அப்பெல்லாம் விஷயம் ஊழியத்துக்கு போனாலும் எப்பவுமே இந்த மாதிரி போன் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நின்று யோசிக்கேன், ஒருவேளை பைக் ஏதாவது அவர் போன வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சா, இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி. அப்ப அடுத்து நான் 2வது போன் அட்டன் பண்ண உடனே அடுத்து சொல்றாரு, ஊழியத்துக்கு போன இடத்துல பயங்கரமான அடிக்கிறாங்க, என்ன பண்ணுங்கன்னே தெரியல. நான் சொன்னேன், அப்படியே இருந்து நான் வாரேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க வந்தாச்சுன்னா பிரச்சனை பெருசாகும். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், சரி இப்ப எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில வந்துட்டோம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. அதுல வேற நான் போன் அட்டன் பண்ணியிருந்தேன், அவரோட பிள்ளை வேற எங்கிட்ட நிக்குது. அது கேட்குது, அப்பா என்ன ஆச்சு, நாங்க ஒண்ணுமே ஆகையும் ஊழியத்துக்கு போயிருக்காங்க, ஊழியத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே போன இடத்துல பயங்கரமாட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது, எல்லாம் நடந்து அவருக்கு ஒரு கண்ணு தெரியல. நைட்டு 9:30 மணிக்கு நான் அவரை பார்க்க தேடி கண்டுபிடிச்சு பார்த்த உடனே சொல்லியாரு, எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், சரி ஒன்றும் இல்லை, வாழ்க்கை நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்காதுன்னா டாக்டர் சொல்லியாரு, கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்கேன், இவ்வளவு பிரச்சனை நடந்துல அடிப்படை நேரம் ஏதாவது வேதனை சரத்துல இருந்தான்னு சொல்லிட்டு. அவங்க 25 பேர் என்ன அடிச்சாங்க, அடிக்கிறது மட்டும் தான் தெரிஞ்சு, ஒரு வேதனை கூட கிடையாது. அப்ப நான் அடுத்த நாள் கேட்கேன், எப்படின்னு சொல்லிட்டு, அடிக்க நேரம் உங்க பிள்ளைக்கு யாருமே உங்க ஞாபகத்துக்கு வரலையான்னு சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃபு கண்ணு முன்னாடி நடந்துச்சு சம்பவம். அப்ப அவங்க ஒய்ஃபு சொன்னது, இயேசு வேண்டி நாங்க மறிக்கிறது நாங்க ஆயத்தமாடுதான் இருக்கோம். அல்லேலூயா. நாங்க ஊழியத்துக்கு கிளம்பும் பொழுதே எங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் இருந்து, இன்னைக்கு எதுவாகிலும் நடக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க காலம் அதே மாதிரி சொல்லிட்டு போனீங்க, சாயங்கால வரத்துல வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லிங்க. அப்ப நான் யோசித்தேன், ஏதோ சம்திங் உங்களுக்கு ஏதாவது நடக்கும், இல்லை எங்களுக்கு ஏதாவது நடக்குன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சுதான் நாங்க ஆயத்தமாட்ட போனேன்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கு 2-3 வாரம் ரெஸ்ட். அதுக்கு அடுத்து ஒரு நாள் என் கூட ஊழியர் அவருக்கு சுகம் இல்லை. அப்ப ஊழியத்துல உள்ள பொறுப்புல எல்லாம் என்ன மேல வந்துட்டே இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப இவரை எப்படியாவது ஊழியத்துக்கு திருப்பி கொண்டு போகணும். அப்ப நான் போய் சொல்றேன், இப்படி எனக்கு வேற டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊழியத்துக்கு போறேன். நான் கிட்ட எந்த இடத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தோ அதே இடத்துக்கு நான் போறேன். அல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த இடத்துக்கு போகட்டா கொஞ்சம் டைம் ஆகும், அந்த இடத்துல ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது என் கடமையா இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ. அப்படியே அவர் முன்னாடி அந்த தீர்மானத்தை பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாட்டு இருந்தது. நான் யோசித்தேன், நமக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்தப்பல இந்த மாதிரி விசுவாசம் எனக்கு முன்னாடியே வந்தது கிடையாது. அல்லேலூயா. அவர் அவ்வளவு தைரியமாட்டு போய் அதே இடத்துல போய் இப்பெல்லாம் அதே இடத்துக்கு ஊழித்து போறாரு, எல்லா வேலை பண்ணி அதே இடத்துக்கு போறாரு. அல்லேலூயா. ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. அல்லேலூயா. நான் அவர்கிட்ட கேட்பேன், இப்படி எல்லாம் ஊழியம் பண்ண கஷ்டமாட்டதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருக்காக எந்த பாடு வந்தாலும் சைக்க ஆயத்தமாட்டு. அல்லேலூயா. அதான் சொல்றேன், ஒரு மனுஷன் ஆண்டவர் முன்னாடி வாராச்சுன்னா அவன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் இருக்கு, என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே மாட்டேன். ஆண்டவரத்துல என் எல்லா நன்மைகளையும் நான் இழந்து போனாலும்
ஆண்டவர்கிட்ட நான் பின்வாங்கவே. அல்லையா? தானியேல் நினைச்சாச்சுன்னா ராஜ அரண்மனை ராஜ போஜனத்தை எல்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அல்லையா? நான் அடிக்கடி என் சபையில சொல்லுவேன், விசுவாசி அவிசுவாசி உலக ஜனத்தான் எல்லாருக்குமே வந்து வேறுபாடு இருக்கும். நம்மளை பாக்கியம்னு சொல்லணும், விசுவாசின்னு சொல்லிட்டு. அல்லையா? விசுவாசி சொன்னாச்சுன்னா கிரியைகளை நம்ம வந்து காட்டணும். என் சபையில வர ஜனங்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்றது. இப்ப வந்து எங்கிட்ட வந்து ஒரு 250-400 ஆத்மாக்கள் பிடிக்கிறாங்க. நான் அடிக்கடி என் சபையில சொல்லுவேன், இவ்வளவு ஆத்மாக்கள் ஆண்டவர் தந்தது வந்து என் கரத்தின் கிரையினால எதுவுமே நடந்ததே கிடையாது. ஆண்டராடு கொண்டு வராது. நான் பண்ண தீர்மானம், எனக்கு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையில நான் உறுதியா இருந்தாச்சுன்னு சொன்னாலே என் வாழ்க்கையில எந்தெந்த நேரத்துல ஜெயித்ததாக்கோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்காரு. அல்லையா? இப்ப வந்து அவர் ஊழியத்து போறாரு, அவருக்கு பையன் வந்து ஊழியத்து போறான். நான் கேட்க, இந்த மாதிரி பிரச்சனைல நடந்தவங்க கஷ்டமாட்டே இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப வேற வந்து கண் வேற ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்லுவேன், இம்மட்ட ஆண்டு ஒரு கண்ணை பார்வையை வச்சு ஒரு கண்ணுனால ஊழியத்தை நடத்தியாரா, அந்த கண்ணை ஆபரேஷன் பண்ண உள்ள வாசலை ஆண்டு வந்து திறப்பார். அல்லையா? அல்லையா? இன்னைக்கு வந்து நான் அடிக்கடி அதான் யோசிப்பேன். இப்ப வந்து லாக்டவுன் போட்டாச்சு. நான் அடிக்கடி என் சபையில இப்ப லாக்டவுன் அப்புறம் என் சபையில சொல்றது, எப்ப நேரம் கிடைச்சாலும் ஆண்டு ஆராதிக்கிறது ஆயத்தமாட்டு. அல்லையா? எப்ப ஜெபமா உடனே ஆயத்தமாட்டு இருக்கணும் ஆராதிக்கிறது. அல்லையா? ஏன்னா வருகின்ற நாட்கள் வந்து நமக்கு ரொம்ப கொடியதா இருக்கும். என்ன நடக்கும் பொழுது நமக்கு தெரியாது. என்ன நடக்கும் பொழுது நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து ஆராதனையா, எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் ஆராதனைக்கு போனோம். அல்லையா? என் சபையில எல்லாருமே வந்து விவசாய ஜனங்கள். காலமே வந்து அவங்க நிலத்துல போய் வேலை செஞ்சிருவாங்க. 4-5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை, 9:30 மணிக்கு தொடங்க. ஆனா 9 மணிக்கு வந்துடுவாங்க. அல்லையா? அவ்வளவு பெரிய நெருக்க சோதனை பாடு எல்லாம் இருந்தாலும் அந்த ஜனங்களை முன்னாடி ஒரு தாகம். எப்படி நான் விசுவாசத்துல வந்திருக்கேன், என்னால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லையா? என்னால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். நம்முடைய வாழ்க்கையில வந்து அடிக்கடி நாம வந்து தோல்வியை சந்திக்க வேண்டிய காரணம் எதனால சொன்னாச்சுன்னா, நாம ஆண்டவரோடு பண்ணிய பொருத்தன தீர்மான உடன்படிக்கையில நாம உறுதியா இருக்கிறதே கிடையாது. அல்லையா? ஆண்டவர்கிட்ட வந்து டெய்லி ஒரு மணி நேரம் ஜோப் பண்ண தீர்மானம் பண்ணியாச்சா, அதை பண்ணிதான் ஆகணும். டெய்லி 10 அதிகாரம் படிக்கிறது அது படிச்சுதான் ஆகணும். இப்ப நான் எல்லாம் குஜராத்ல எனக்கு ஊழியம் முடிக்க வந்து நைட்டு 11 மணி ஆகும். அது சாப்பிட வந்து 12 மணிக்கிட்ட ஆகும். அதுக்கு அடுத்து ஆண்டவரோட நான் டெய்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுப்பேன். அவ்வளவு டயர்டு, தூக்கம், சரத பலன் எல்லாம் இருந்தாலும் நான் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நான் பண்ண தீர்மானத்துல நான் உறுதியா இருந்தாச்சுன்னா ஜெயம் தானாட்டே வரும். அல்லையா? நீங்க அடுத்து வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எண்ணாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இங்க வந்து தானியேலை வந்து குற்றப்படுத்த வந்து தேடினாங்க. தானியேல் வாழ்க்கையில வந்து ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. அவன் ஆண்டவருடைய காரியத்துல முழுக்க முழுக்க உண்மையா இருந்தான். அல்லேலூயா. அதே இது மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். இன்னைக்கு நாம வந்து கர்த்தருடைய ஆலயத்துல நாம எப்படி இருக்கோம்?
நாம ஆட்கள் வந்து உண்மையா இருக்கோமா? ஆலயத்தில் இருக்க நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாம வந்து உண்மையா இருக்கோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வந்து இன்னைக்கு வந்து ஆராதனைக்கு மாறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். வேதத்துல நீதிமொழிகள் சொல்லப்பட்டது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சம் ஆசீர்வாதங்களை